ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் குழம்பு எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 kg மட்டன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3-4 விசில் விட்டுறலாம். இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு 4 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக மெலிசாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவையும் இதோட நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா சாஃப்டாக ப்ரௌன் கலரில் மாறி வரணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி வதக்கிட்டே இருங்க, இல்லாட்டினா வெங்காயம் கரிஞ்சிரும். இல்லை 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மட்டன்லேயும் சேர்த்துருக்கோம், அதனால் இதில் நம்ம 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நான்வெஜ் குழம்புக்கெலாம் இந்த மாதிரி சேர்க்குறது மூலமாக இதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப ரிச்சாக இருக்கும். குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும். இப்போது இந்த 2 இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் வெங்காயத்தோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மூணு தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் பியூரியாக. இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி அதோடு நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். இந்த மாதிரி சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதுக்குண்டான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகு ஜீரக பொடி. நான் மிளகு ஜீரகம் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன், அதனால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகுத்தூள் தனியாகவும் சீரகத்தூள் தனியாகவும் சேர்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்க மட்டனை கொட்டிடலாம். இந்த தண்ணியோடு கொட்டுங்க, ஏன்னா இந்த தண்ணியில் எல்லா சத்துமே இதில் தான் இருக்குது. அதனால் இந்த தண்ணியை வேஸ்ட் ஆக்காமல் இதோட நம்ம கொட்டி கொதிக்க வச்சிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் மட்டன் இந்த மசாலாவோடு வேகட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் நான் ஒரு 2 உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது உங்களோட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இந்த மாதிரி நான்வெஜ் குழம்புல உருளைக்கிழங்கு பிடிக்கும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இதில் நான் 1/2 மூடி தேங்காய் பால் எடுத்து ஊற்றுறேன். நீங்கள் தேங்காவை அப்படியே அரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக தேங்காய் பால் எடுத்து ஊற்றினா குழம்பு நல்லா திக்காகவும் அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராகவும் இருக்கும். அதனால் நாங்கள் எப்போவுமே நான்வெஜ் குழம்புக்கு தேங்காய் பால் தான் ஊற்றுவோம். இப்போ இந்த குழம்பு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்தளவு சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு ஒயிட் ரைஸ், புலாவ், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.